ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு சென்றதும் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 2 மணி நேரம் பேசியதும் தமிழக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமைப்பது பற்றி பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணி பற்றி பேசவே இல்லை என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடர வேண்டும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசை அனுமதிக்க கூடாது என்பன போன்ற மக்கள் பிரச்சனைகள் குறித்து அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்தேன் என எடப்பாடி கூறினார். டாஸ்மாக் ஊழல் பற்றியும் தமிழக சட்டம் ஒழுங்கு மோசமானது பற்றியும் அமித்ஷாவுடன் விவாதித்ததாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2026 சட்டசபை தேர்தலில் பொது எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளின் அடிப்படையில் பாஜகவும் அதிமுகவும் கருத்து வேறுபாடுகளை மறந்து கூட்டணி அமைக்கப் போகின்றன என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு பற்றி சட்டசபையிலும் கூட காரசார வாதங்கள் நடக்க துவங்கியுள்ளன. முதல்வர் ஸ்டாலினை கூட எடப்பாடியின் டெல்லி பயணம் பற்றி சட்டசபையில் பேசியது திமுகவுக்கு பயம் ஏற்பட்டுள்ளதையே காட்டுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணி பற்றி பேசினார்களா என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: மத்திய உள்துறை அமைச்சரை தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. உள்ள வந்து என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, இல்ல நீங்க கேட்குற மாதிரி இது கூட்டணி தொடர்பாகவா அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதனால எதை எந்த நேரத்தில் கட்சி அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவிக்கும். பாஜக அடுத்த கட்டமா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டணி தொடர்பாக நான் நேற்றே சொன்ன மாதிரி கட்சியினுடைய தலைமை எந்தெந்த மாநிலத்தில் யாரோட பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மேலே முடிவு பண்ணுவாங்க. இது எவ்வளவு தடவை கேட்டாலும் என்னோட பதில் கூட்டணி தொடர்பாக எல்லா முடிவுகளும் கட்சியினுடைய தேசிய தலைமையால் எடுக்கப்படும். அவ்வளோதான்.